இருட்டை கண்டவன் எப்படி பயப்படுவானோ, உறக்க சத்தம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிட்டு போனா, அதுபோல் தமிழ்நாட்டில் வந்து பாட்டு பாடிட்டு போயிருக்காரு நம்ம ஜி. ஏற்கனவே கூப்பிட்டு வச்சு புடனிலே அடிப்பார் பிடிஆர். இப்படி மொத்தமாக சிக்குனா கொத்தா பிடிச்சி அடிச்சிருக்காரு. தமிழ்நாடு இவங்கெல்லாம் சொல்லி வளர்ற அளவுக்கு மட்டமான ஊர் இல்லைங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடியே பகுத்தறிவோடு சிந்திச்சு சமூகத்தை வழிநடத்திய பெரும் தலைவர்களை கொண்ட நாடு. வணக்கம் தோழர்களே. 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்த மோடி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு போனார். பொய்யையும் புரட்டையும் கிளப்பி விட்டுட்டு போனார். அதுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சரிக்கு சரியா பதிலடி கொடுத்திருக்கார். ஆதாரங்களோடு, அரசு கொடுத்த புள்ளி விவரங்களோடு சும்மா பொலந்து விட்டுருக்கிறாரு. கதறுதுங்க காவிங்க. இங்க இருக்கிற காவிகள் எல்லாம் அறிவுஜீவிகள் மாதிரி என்ன ஆட்டம் போட்டானுங்க. மொத்தமா முடிச்சு விட்டுருக்கிறாரு. பள்ளத்தை தோண்டி மொத்தமாக கவுத்தி விட்டுருக்கிறாரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த 2 நாள் மேடையில் ஓவர் சலம்னாரு மோடி. ஏன்னா அவர் பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ கூட்டணி இல்லை, கூட்டணி அமைய மாட்டேங்குது, யாரை பார்த்தாலும் வரமாட்டேன்றானுங்க, சாயந்தரம் 5 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் இருந்துக்கிறாங்க, அசிங்கப்பட்டதான் மிச்சமாக இருக்குது குமார், என்ன செய்யறதுனே தெரியல குமார் அப்படின்ற மனநிலைக்கு மோடிஜி இருக்கிறாரு. அதனால அச்சத்தில் பயத்தில் இருட்டை கண்டவன் எப்படி பயப்படுவானோ, உறக்க சத்தம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிட்டு போனால், அதுபோல் தமிழ்நாட்டில் வந்து பாட்டு பாடிட்டு போயிருக்காரு நம்ம ஜி. நம்ம என்ன அவ்வளோ கேனைங்களா, வச்சு முடிச்சு விட்டுருக்கிறாருங்க நம்ம பிடிஆர் தியாகராஜன். அப்படி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். மேடையில் போய் நின்றுக்கிட்டு தூத்துக்குடியில் நம்ம ஜி சொல்கிறாரு, இந்தியாவின் வளர்ச்சிக்கு நிகரான வளர்ச்சியில் தமிழ்நாடும் வளர வேண்டும் என்பது என் தீர்மானம். நாமா இந்தியாவின் வளர்ச்சிக்கு நிகராக ஓடி வரணுமா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. ஜி உங்கள் கொண்டைய மறைங்க. 2வது அந்த காவி கண்ணாடியை கழட்டிருங்க. தூங்காமல் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க. ஏன்னா உங்களுக்கு நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற கட்சிகளை பார்த்து எச்சரிக்கையோடு இருங்கள். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் ஜி. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த நாட்டை கெடுத்து நடுத்தரில் நிப்பாட்டி கோவணம் மற்றவங்களா சோத்துக்கு வழி இல்லாதவங்களா மாற்றி விட்டது நம்ம ஜீனு. மொத்த இந்த நாட்டினுடைய வளத்தையும் 52 குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுத்தவர் நம்ம ஜி. நமக்கு தெரியாதா நம்ம வளர்ச்சி குறித்து ஜி எவ்வளவு அக்கறைப்படுவார்னு? அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக இருக்கோம் ஜி. இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பொழந்து விட்டுருக்காரு பிடிஆர். என்னவா இந்திய அரசுக்கு நிகராக தமிழ்நாடு ஓடணுமா வளர்ச்சியில். அப்புறம் என்ன, ஏற்கனவே கூப்பிட்டு வச்சு புடனிலே அடிப்பார் பிடிஆர். இப்படி மொத்தமாக சிக்குனா கொத்தா பிடிச்சி அடிச்சிருக்காரு. ரிசர்வ் வங்கியோடைய டேட்டாஸ் இருக்குல்ல, புள்ளி விவரம் இருக்குல்ல, அதை தூக்கி மூஞ்சில் அடிச்சிருக்காரு. நம்ம 56 இன்ச் மோடி ஜியோடைய மூஞ்சில் அடிச்சிருக்காரு. புள்ளி விவரம் டேட்டாஸ் எடுத்து அதில் என்ன சொல்லுது தெரியுங்களா, இந்தியாவினுடைய சராசரி தனிநபர் வருமானம் எவ்வளவு தெரியுமா? 4.43%. சரிங்களா? இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் இந்தியாவினுடைய தனிநபரினுடைய சராசரி வளர்ச்சி எவ்வளவுனா 4.43%. சரிங்களா? ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எவ்வளவு? 5.54%. எவ்வளவு? 5.54%. தமிழ்நாட்டில் தான் ஊரே தேடி வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கு. இங்கே பீகார், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம்னா அத்தனை மாநிலங்கள்லேருந்து மொத்தமாக வந்து தமிழ்நாட்டில் தான் வேலை பார்த்து சம்பாரித்து அடிப்படையான தன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுகிறாங்க அங்கே இருக்கிற தொழிலாளிய. ஊருக்கே சோறு போடுற தமிழ்நாடு சொந்த மக்களை விட்டுருமா என்ன? நாங்களும் நல்லா இருக்கோம். தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 1.25% உங்களை விட கூட. புரியுதுங்களா ஜி? உங்களை விட நாங்கள் கூட இருக்கோம். நாங்கள் எதுக்கு உங்களோட ஓடியாரணும்? இதை தாங்க கேட்குறாரு ஜி. பதில் சொல்லணுமே. அவர் என்ன நினைக்கிறாரு, சும்மா பொதுக்கூடத்தில் அடிச்சு விட்டு போனோம்னா ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு அடிச்சு விட்டு போறாரு ஜி. இது உத்தரப்பிரதேசமோ பீகாரோ இல்லை, தமிழ்நாடு. ஆளுக்காலு கேள்வி கேட்போம். புரியுதுங்களா? வச்சு முடிச்சு விட்டுருக்காருங்க. யோ நீ ஏன் எனக்கு பின்னாடி இருக்க, நான் ஏன் உன் கூட ஓடியாரணும்? சரியான கேள்வி தானே? அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலே தமிழ்நாடு ஒரு 100 ஆண்டுக்கு மேலே தனி பாதையில் போயிட்டு இருக்குங்க வளர்ச்சியில்.
உள்கட்டமைப்பாக இருக்கட்டும், பாலம், ரோடு, ஏரி, குளம், கொட்டை எல்லாம் கட்டுறது, ஆஸ்பத்திரி ஈஸ்பத்திரி எல்லாம் உள்கட்டமைப்பு. நாங்கள் தான் பெஸ்ட்டாக இருக்கோம். போக்குவரத்து, தொழில்துறை, கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சுகாதாரம், மருத்துவம் எல்லா துறையிலும் அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கோம். சரிங்களா? நான் ஒரு உதாரணம் சொல்லவா? இந்த மோடி கும்பலுக்கு, இந்த காவி கும்பலுக்கு, அரசியல் சில்லறை கோமாளி கும்பலுக்கு சொல்லவா ஒன்று? கொரோனா காலத்தில் கொத்து கொத்தா செத்து மடிச்சாங்க வடக்க. உத்தரப்பிரதேசம், பீகார், டெல்லி, அது இதுன்னு மக்கள் கொத்து கொத்தா செத்தாங்க. மொத்தமாக வச்சு எரிச்சாங்க. எரிக்கிறதுக்கு 40,000 ரூபா வாங்கினான். அந்த ரூபாயை கட்ட முடியாத ஏழை எளிய மக்கள் ஆத்துக்குள்ள தங்களுடைய சொந்த உறவுகளை புதைக்க வழி இல்லாமல் தூக்கி எறிஞ்சாங்க. இந்த கொடூரம் எல்லாம் வடக்க நடந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அந்த சாவு இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள வெண்டிலேட்டரை கூட்டணும். திமுக ஆட்சி வந்த 2வது அலையிலெல்லாம் கடுமையான மரணம், கடுமையான சாவு நடந்தது வடக்க. ஆனால் தெற்க வார் ரூமை போட்டு முதலமைச்சர் அங்கேயே சேரை போட்டு உட்காந்து ராத்திரியும் பகலும் கண்காணித்து கூடுதல் பெட்டை போட்டு, தடுப்பூசி நீங்கள் கொடுக்கலன்னா நான் வெளிநாட்டில் வாங்கிக்கிறேன்னு வெளிநாட்டில் வேறடியாக தொடர்பு கொண்டு அங்கேருந்து தடுப்பூசி வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கைவிடப்பட்ட பல தொழிற்சாலைகளில் ஆக்சிஜன் உற்பத்திக்கு அனுமதி கேட்டு எம்புட்டு வேலைங்க, எம்புட்டு வேலை அத்தனையும் பண்ணி மக்களை காப்பாற்றி விட்டாங்க. உலக நாடுகளே பாராட்டுச்சு, அனைத்து பத்திரிகைகளும் பாராட்டினாங்க. ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் பாராட்டினாங்க, அதிமுக உட்பட. அப்போ எவ்வளவு அடிச்சு ஆடுற அளவுக்கு வலுவான மருத்துவ கட்டமைப்பு வச்சிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இருக்கு. நீ கொடுக்குற ஒத்த எய்ம்ஸ் மருத்துவமனையை வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்து நினைப்பா? ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, தமிழ்நாடு இவங்கெல்லாம் சொல்லி வளர்ற அளவுக்கு மட்டமான ஊர் இல்லைங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடியே பகுத்தறிவோடு சிந்திச்சு சமூகத்தை வழிநடத்திய பெரும் தலைவர்களை கொண்ட நாடு. மாநில அளவில் கல்வியில அடிச்சு புடிச்சு மேல வந்து நிக்கிற மாநிலம். ஒன்று சொல்லவா உங்களுக்கு? ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய உயர்கல்வி குறியீடு வெறும் 28%. ஆனால் நாங்கள் 54% இருக்கோம். புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக 2030 2040க்குள்ள 50க்குள்ள 50% கொண்டு வருவோம் அப்படின்னு உருட்டுறீங்களா? நாங்கள் இப்போவே 54%. இன்னொரு புள்ளி வரும் சொல்லவா? இந்தியாவிலேங்க தமிழ்நாடு தான் பெண் குழந்தைகள் உயர்கல்விக்கு போகிற ஒரு மாநிலத்தின் முதலிடத்தில் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி நிலையங்கள் தான் ஆகச் சிறந்த திறம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களாக ஒன்றிய அரசு அங்கீகரிச்சிருக்கு. ஏராளமான கல்வி நிறுவனங்களை இங்கே வந்தாலும் உங்க பாட்டுக்கு ஆடக்கூடாது. இதெல்லாம் வேற இடத்த பார்த்துக்கணும் மிஸ்டர் ஜி. இன்னொரு சின்ன புள்ளி வர சொல்லவா? ரொம்ப சமீபத்தில் நீங்க கொடுத்ததுங்க 6000 சில்லற பேர் எம்ஃபில் பிஹெச்டிக்கு சேர்றாங்க பொண்ணுங்க. 6000 சில்லற இந்தியா முழுசும். 4900 சில்லற கிட்டத்தட்ட 5000 பெண்கள் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க எம்ஃபில்க்கு பிஹெச்டிக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு. ஏன் உங்களை அடிச்சு ஓட விடுறோன்னு தெரியுதா? கோபேக் மோடியை கண்டுபிடிச்சதே நாங்கள் தானே, உங்களுக்கு புரியுதா? அப்புறம் பிடிஆர் இன்னொரு இடத்துல வசமாக வச்சு செஞ்சுட்டாரியோ. என்னையா பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? நாங்கள் வளர்ந்தவங்க, நாங்கள் ஒன்றுமே வளராத உங்கள் பின்னாடி ஓடியாந்துக்கிட்டு இருப்போமா? அது எந்த ஊரில் நடக்கும்? ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எங்களோட வளர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சத்த செருப்படியாது. ஏன்னா நாங்கள் வளர்ந்துட்டோம், நீ வளரணும்னா எங்களை விட வளர்றதுக்கு முயற்சி பண்ணு. சரியா நடிங்க. வாய்க்கு வந்த பொய்யை அடிச்சு விட்டு மக்களை நம்ப வச்சிடலான்ற ஒரு கும்பலுக்கு சாட்டையடி. நான் ஏன் உன் கீழே வரணும்? நான் முன்னேறிட்டேன், நீ வளரணும்னா எங்களை பார்த்து வளர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, சும்மா சரியான சம்பவங்க. செய்கங்க. வளர்ச்சி இன்னொரு இடத்துல கேட்டிருக்காரு, வளர்ச்சின்னு பேசுறீங்களே, இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையே 2015 சும்மா தானே கிடக்கு, அதுக்கெல்லாம் கையெழுத்து போடல. ஏராளமான சட்டங்களும் ஏராளமான தீர்மானங்களும் உங்க ஆளுநர் கீழே ஓட்டு மேலே உட்காந்துருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லி கையெழுத்து போடுங்க சொல்லுங்க ஜி. தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து அக்கறைப்படுற நீங்க. இன்னைக்கு காலையில் கூட நம்மளும் அதான் பிடிச்சி திட்டிட்டு இருந்தோம். அதவே வச்சு உரிச்சு காயப்பட்டிருக்காரு. எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட கொண்டு வர முடியல, நீ எங்கள் போல அக்கறைப்படுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா வேடிக்கை பார்ப்போமா நாங்கள்? தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் கல்வியிலும் அறிவியலும் அரசியலிலும் தெரிந்தவர்கள் உங்கள் பொய் புரட்டுகளை நம்ப மாட்டார்கள் இருக்காரு. அதான உண்மை. நீ வாட்ஸ்அப்பில் அடித்த வாந்திக்கெல்லாம் எத்தனை நாடு 2 நாளில் போயிருக்கணும். அதெல்லாம் நொட்டாங்கல்ல தட்டிட்டு அடித்து ஓட வரணும்னு என்ன அர்த்தம்?
நாங்கள் தெளிவாக இருக்கிறோன்னு அர்த்தம். 56 இன்ச் மோடிஜி, உங்களுக்கு ஒன்று சொல்லவா? உலக வங்கிகள்லாம் நாங்கள் கடன் கேட்கும்போது இந்த மக்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் செய்யக்கூடாது, குறைச்சிக்கோங்கன்னுச்சு. ஆனால் தமிழ்நாடு ஒருபோதும் அதுக்கு சம்மதிக்கலை. மக்களை உயர்த்தி பிடிக்கிற, சகலருக்கும் வாய்ப்புகளை தருகிற, சகலருக்கும் வளங்களை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பக்காவான திட்டங்களோடு தான் தமிழ்நாட்டில் 100 ஆண்டு கால அரசியல் ஓடி இருக்கு. இங்கே வந்துலாம் உருட்டப்படாது. உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லவா? சிங்கிள் லைனில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பெத்த அம்மா, அவங்க மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய அறங்காவலர் குழுவினுடைய தலைவராக இருக்கிறாங்க. இன்றைக்கி மோடி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போன உடனே அவரை வரவேற்று மரியாதை கொடுத்து கையில் மீனாட்சி சிலை ஒன்றை கொடுத்து வணங்கிட்டு போயிட்டு வாங்க சாமி அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. இது தமிழர் பண்பாடு. தரமே இல்லாத ஆளாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுக்கறது எங்கள் பண்பாடு. ஆனால் உங்கள் பண்பாடு எப்படி? மேடையில் எம்எல்ஏக்களையும் எம்பி கனிமொழி அவர்களையும் அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவாவேல் அவர்கள் உட்கார்ந்துருக்கும் போது அவங்க பேரை கூட சொல்லாமல் போகிற கேவலமான பண்பாடு உங்கள் காவிகள் பண்பாடு. புரியுதுங்களா? அப்போ பகுத்தறிவாதியாக சமூக நீதியாகவாதியாக இருக்கக்கூடிய எங்கள் பண்பாட்டுக்கு பக்கத்தில் கூட நீங்கள் வர முடியாது. இந்த அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ஓரமாக வைங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்ட்ட போகும்போது வரும்போது மிதி வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, உடம்புக்கு நல்லது.